எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவானது கனடாவில் நடக்கும் இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி தான் பேசப் போகிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வருஷம் ட்ரூடோவுக்கு ஒரு 2024 ட்ரூடோ அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலையத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லணும். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ எல்லா பக்கத்தெல்லாம் அவருக்கு தலையடியாக கொடுத்து கொண்டிருக்குது. இந்த மாணவர்கள் விசா பிரச்சனை ஆக கூடிய அளவில் மக்களை கனடாவுக்கு எடுத்ததன் விளைவு கனடிய மக்களின் வெறுப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் போல் இருக்குது ஜஸ்டின் ட்ரூடோ. அவர் சார்ந்த பார்ட்டி லிபரல் கட்சி என்று சொல்லலாம். இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த நியூஸ் ஒன்று வந்திருக்குது. இப்போ ஜக்மித் சிங்கும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதாவது இவர்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற கட்சி என்டிபி கட்சி, நியூ டெமோக்ராசி கட்சி தான் இந்த ஜக்மித் சிங்கை இவர்களுக்கு ஆதரவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ இது இவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக இவர் அறிவிச்சிருக்கிறார். வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம், அதாவது இந்த கிறிஸ்மஸ் கொள்கையெல்லாம் முடியாது, மீண்டும் நாடாளுமன்றம் துவங்கும் போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அந்த ட்விட்டர் பக்கத்தில் அதை அட்டாச் பண்ணி பிறகு நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ மீது பதவி விலக வேண்டும் என்று கனடாவில் பல கோரிக்கைகள் வச்சு பல எம்பிக்கள் அதை வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனை, ரெண்டாவது இந்த வேலை இல்லா பிரச்சனை, அது போக இங்கே ஏற்கனவே இந்த அகதிகள் மற்றும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஒர்க் பர்மிட்டில் ஆக்கள் என்று பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வர இவர் இதுவரைக்கும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் கனடிய மக்கள், அநேகமான மக்கள் கோவத்தில் இருக்கிறார்கள், பொறுப்பில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அமெரிக்காவும் எலெக்ஷன் இப்போ ஒரு புதியவர் வந்திருக்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், கனடிய பொருட்களுக்கு 25% வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நடைமுறை கொண்டாரார். இது இப்போ ட்ரூடோ கவர்மெண்ட் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்தால் கூட இந்த நடைமுறை இருந்தால் இப்போ கனடிய பொருட்களின் அநேகமான 60% பொருட்கள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது. அப்படியான நேரத்தில் கனடாவில் உள்ள கம்பெனிகள், ஃபேக்ட்ரிகள் என்ன செய்ய போகுது தெரியா கிடைக்கும். என்ன சொன்னால், உற்பத்தி பொருள்களுக்கு விலை கூட்டினால் கட்டாயம் இது விலைப்படாது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது தெரியாது. இது லிபரல் கட்சிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. கனடா மொத்த இந்த கட்சி கனடாவை ஆளுதோ, இது கனடாவில் உள்ள மக்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்க போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் இப்போ கொஞ்சம் அகதிகளை கட்டுப்படுத்துகிற மாதிரி, அங்கே அமெரிக்காவில் அகதிகளை கட்டுப்படுத்துகிற மாதிரி போர்டரை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கிறார். அதே போல் அந்த பயம் காரணமாகவோ இன்னும் தெரியல, கனடா அரசாங்கம் எத்தனோ $1 பில்லியன் செலவழித்து இப்போ போர்டரை விரிவுபடுத்தி போர்டர் செக்யூரிட்டியை டைட் பண்ணி இருக்கணும். இலீகலாய் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு யாரும் வருவதை தடுக்கவும், அதே போல் கனடாவிலிருந்து இலீகலாய் அமெரிக்காவுக்கு போவதையும் தடுப்பதற்காக சொல்லப்படுது. இதுக்கு இத்தனை $1 பில்லியன் ஒதுக்கி இருக்கணும் போர்டர் சேஃப்டிக்கு, செக்யூரிட்டிக்கு, போர்டர் செக்யூரிட்டிக்குன்னு சொல்லி. இதை இப்போ அண்மையில் நியூஸ் போன வாரமெல்லாம் நியூஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படி இருக்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவில் இது கிட்டத்தட்ட 90,000 பேர் இந்தியர்கள் அகதியாக இருப்பதாக, அகதி தஞ்சம் அடைஞ்சு இருப்பதாகவும், அதாவது இலீகலாக இருப்பதாக தகவல் கொண்டிருக்குது. அவர்கள் எல்லாரும் கனடாவிலேருந்து போனாக்கள், கனடாவிலேருந்து கிட்டத்தட்ட இதுவரை காலமும் போயிருக்கிறார்கள், இலீகலாக போனோம் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ அவர்களுக்கு அங்கே நெருக்கடி பெறும்போது கட்டாயம் அவர்கள் எல்லாரும் திருப்பி கனடாவுக்கு நுழைய பார்ப்பார்கள். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால், இப்போ கனடா பொறுத்தளவில் இப்போது மாணவர்கள் பிரச்சனை, அதாவது மற்றது ஒர்க் பெர்மிட்டு காலாவதியான பிரச்சனைகள், அதுபோக அகதி அந்தஸ்து கிடைக்காத ஆக்கள், அப்படியான ஆக்களுக்கு இப்போ அகதி விண்ணப்பம் கோரியவர்களுக்கு அது கிட்டத்தட்ட 4 வரியம் 5 வரியம் 6 வரியும் கூட பிடிக்கலாம் என்று சொன்னால் அப்பீல் பண்ணி அதை இழுத்து கொண்டு போவார்கள். அதே ஓரளவுக்கு இழுத்து கொண்டு போவோமான அந்த ஒர்க் பெர்மிட் முடிஞ்சு அகதி அந்தஸ்து கேட்காதாக்கள் கொஞ்சம் அவர்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது. அவர்கள் சில நேரம் இங்கேருந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால், அங்கே அகதி விண்ணப்பம் கோருவதற்காக அதையும் தடை செய்வதற்காகத்தான் இப்போ இந்த போர்டர் செக்யூரிட்டியை டைப் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கனடா பொறுத்தளவில் இப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு டேக்ஸ் வரி இல்லைன்னு சொல்லி, டேக்ஸ் ஃப்ரீ என்று சொல்லி இப்போ டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்ற பல்பொருளுக்கு
மற்றது டோய்ஸ் ஐட்டம் அதே பேபி ஐட்டங்களுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ட்ரூடோ. அது ஒரு ராஜதந்திரம்னா சொல்லணும். என்ன சொன்னால் இப்போ மக்கள் மனதை கவர்றதுக்காண்டி இவர் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் மக்கள் பெரிய அதில் ஆர்வம் காட்டாத மாதிரி தான் தெரியுது. காரணம் பொருட்களை வேண்டுகிறார்கள். வேண்டினாலும் இவர்கள் அந்த வெளிநாட்டவர்கள் இங்கே கனடாவில் நிறைய பேர் தங்கி இருப்பதனால் அதை அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கனடிய மக்கள் அநேகமாக அந்த மாற்று இன மக்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால் கூடிய பாகம் இங்கே விசா இல்லாமல் இலீகலாக கணவர் படிக்கிறார்கள் என்று சொல்லியும் மற்றது விண்ணப்பமாக அந்த அகதி அந்தஸ்தை கோருவதாகவும் சொல்லப்படுது. மாணவர்கள் விசாவில் இங்கே படிக்கணும் இப்போ அகதி விண்ணப்பம் கொடுப்பதாக சொல்லப்படுது. அதையும் கனடிய மக்கள் கொஞ்சம் வெறுப்புத்தன்மையாக காட்டுவதாக தெரியப்படுது. அது போக வேலை இல்லாமல் தான் இப்போது கனடாவில் நிறைய குற்றச்செயல்கள், அதாவது படிக்க வந்த மாணவர்கள் வேலை இல்லாமல் அப்படியான சூழ்நிலையில் வயலன்ஸு நடக்குது. இப்போ கார் திருட்டு, மற்றது வீடு உடைப்பு, துப்பாக்கியை காட்டி பணம் பறித்தல், நகைக்கடைகள் உடைத்தல், இதெல்லாம் கிட்டத்தட்ட படிக்க வந்த மாணவர்கள்லாம் இதில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. கனடாவுக்கு பெரிய தலையடியாக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ கனடா அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்குது. இப்போ வருங்கால எலெக்ஷன் அக்டோபர் மாதம் 20 வந்தால், அதாவது அக்டோபர் மாதம் 20 தான் முறைப்படி வரும். அதுக்கு முன்னுமே அரசாங்கம் ஆட்சியை இழந்தால் முன்னுக்கு வரக்கூடும் தேர்தல். அப்படி வந்தால் இப்போது இருக்கும் இந்த கட்சிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மக்கள் மனதில் இவர்களுக்கு இப்போ இடம் இல்லைன்னு சொல்ல வேணும். இப்போ தமிழ் மக்களை பொறுத்தளவில் அண்மையில் ஆனந்த சங்கரி அவர்களுக்கு நேற்றைய முன்தினம் ஒரு இன்னொரு பதவி வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு. என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவதற்காக கூட இருக்கலாம். என்று சொன்னால் வருங்காலத்தில் தமிழ் மக்களின் ஆதரவு ட்ரூடோ எதிர்பார்க்குறா போல் இருக்கு. எது எப்படியோ இப்போ தமிழ் மக்களை பொறுத்தளவில் பெரிய கம்யூனிட்டி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 400,000க்கு மேலே தமிழ் ஆக்கள் இருக்கிறோம். அப்போ அவர்களில் ஓட்டை சிதற விடக்கூடாத காரணத்தால் தான் எல்லோரும் இப்போ தமிழ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் கூட தமிழ் கடத்திறப்பு தமிழ் விழாவுகளில் பங்கு பெற்றார். அதே இடத்துல ஒன்றை யோசிக்கணும், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஒரு சில அமைப்புகளை கனடாவில் தடை செய்தது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான். அதையும் மறக்கக்கூடாது. எது எப்படியோ நீங்கள் ஓட்டு போடுறது யாராக இருந்தாலும் யோசித்து போடுங்க. NDP சரி, கன்சர்வேட்டிவ் சரி, லிபரல் சரி, யார் எங்களை கம்யூனிட்டிக்கு நல்ல செய்தார்களோ அவர்களுக்கு ஓட்ட போடுவோம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. சரி, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்புக்கு வரை என்றென்றும் நான். நன்றி, வணக்கம்.